நில்லு நில்லு. கட். நாட் அகைன் யார், மறுபடியுமா மேக்கப் பண்ண? ஓகே சார். கண்ணாடி கொண்டு வாங்க. அசிஸ்டன்ட் கொடையை கொண்டு வா. அதே மாதிரி எனக்கு ஒரு மினரல் வாட்டர் கொண்டு வாங்க. என்ன பண்றது என்ன பண்றது? இந்த சீனை நான் எப்படா முடிக்கிறது? பன்னி சார், இந்த ஜென்மத்தில் இந்த படத்தை முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை சார். சீக்கிரம் வாய மூடு. நீ அசிஸ்டண்டா என் எதிரியாடா? வாயை தோந்தாலே நெகட்டிவா பேசுற. சாரி சார். அவந்திகா ஜி, வாட் ஆர் யூ டூயிங்? ஒரு சிம்பிளான ரன்னிங் ஷாட்டு, 15 டேக் ஆகியும் இன்னும் முடிவுக்கு வரல. ஓடி வர சொன்னா நீங்க எதுக்கு பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்கீங்க? பனிஜி, உங்க ப்ரொடக்ஷன்காரங்க எனக்கு நல்லதா ஒரு செருப்பு வாங்கி கொடுக்கல. இப்படி இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? டைரக்டர் சார், இதுக்கு அவந்திகாவை இப்போ தேவையில்லாம டென்ஷன் படுத்துறீங்க? ஒரு நிமிஷம் பேபி, கொடைக்குள்ளவா, இல்லைன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகிடும், இல்லை கலர் சேஞ்ச் ஆகிடும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? டைரக்டர் சார், இந்த சீனுக்கு இவங்க போட்ட ஷோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேறு சீன் எடுக்கலாம்ல. இதை நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு புதுசாக வாங்கிருங்க. ஓகே? ஐயோ சார், 15 நாள் ஸ்கெடியூல்ல நம்ம வேற 6 சீன் தான் சார் எடுத்திருக்கோம். இப்படியே போச்சுன்னா ப்ரொடியூசர் அவரோட ஆஃபீஸ்க்குள்ள கூட என்ன விட மாட்டார் சார். சரி சரி வாங்க வாங்க, இந்த சீனை விட்டுருங்க. ஹீரோ ஹீரோயின் தண்ணியில விழுவாங்கல்ல, அந்த சீனை இப்ப எடுத்துடலாம். வாங்க சீக்கிரம் அந்த செட்டை போடுங்க. பட்டு பட்டுன்னு ஃபாஸ்ட். தண்ணியில நான் குதிக்கணுமா? அந்த தண்ணி நல்லா தானே இருக்கு. கண்டிப்பா. எனக்கு மட்டும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா உங்க ப்ரொடியூசர் செலவுல நான் யூஎஸ் போய் ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. பேபி டோன்ட் வரி, நான் தான் கூட இருக்கல. உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் நான் நடிச்சு பார்த்த எல்லாத்துலயும் ஸ்டன்ட்ஸ் நானா தான் பண்ணுவேன். அப்படிதானே? நான் இருக்கல காப்பாத்துறதுக்கு, நீ பயப்படாத. சரி வா, தண்ணி சின்ன பண்ணுவோம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. டேய், இவங்களுக்கு சீனை சொல்லி கொடுறா. ஓகே சார். மாஸ்டர் ஜி, நான் வந்துறேன். நான் ஆக்ஷன் மாஸ்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துறேன். சார் பாருங்க சார், படத்தோட கடைசி சீன்ல சார் நீங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ பேரு டிங்கோ, அப்புறம் ஃபிலிம் ஹீரோயின் நீங்க ஜிலேபி. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பைத்தியம் ஆயிடுறீங்க, அப்படியே மென்டல் ஆயிடுறீங்க, அப்படியே வெறி ஆயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல உச்சியில இருந்து குதிச்சிருவீங்க. பின்னாடி 2 ரவுடிங்க துரத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க, அப்புறம் அவங்க திரும்பி போயிடுவாங்க. இதுல இருந்து காதல் தோற்பதில்லைன்னு ஒரு டைட்டில் போடுறோம். ஆடியன்ஸ் சதறிடுவாங்க. மைண்ட் ப்ளோயிங் சீனை ரைட்டர் எழுதிருக்காரு சார், மைண்ட் ப்ளோயிங். இந்த சீனை பண்ணிடலாமா சார்? ஓகே பண்றேன். ஓகே சார், நீ போ. தேங்க்யூ சார். சார் ஷாட் ரெடியா சார்? Scene number 129, shot number 21, take 1. Action. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க. அவந்திகா, அவந்திகா, நீங்க தான் ஷீதலா? நீங்க எல்லாரும் சிஐடியா? ஆமா. வாங்க உள்ள வாங்க. என்ன சின்னச்சி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சார், அது அஞ்சலியும் ரோஹனும் எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி அவங்க எங்க வீட்டுக்கு முன்னாடி ரெண்ட் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு பாயல்ல 5 வயசு பொண்ணு இருக்கா. என்ன பாயலுக்கு என்னாச்சு? இன்னைக்கு காலையில, அதாவது விடியக்கால 4 மணி இருக்கும் சார், குழந்தைய பாத்துக்கிற ஆயா அவளை தூக்கிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா சார். அவங்க கிட்ட கன் இருந்துச்சு. ஏன் பாயலோட பேரண்ட்ஸ் வீட்ல இல்லையா? இல்ல, அவங்களாம் ஆல்ரெடி ஏதோ வேலையா வெளியே போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மான்சி கிட்ட தான் விட்டுட்டு போயிருந்தாங்க. அதாவது மான்சிங்கிறது அவங்களோட ஆயா. அப்படியா? அப்ப நீங்க 4 மணிக்கு எழுந்ததுனால இதெல்லாம் பாத்தீங்க, அப்படிதானே? ஆமா சார். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. நான் ஜஸ்ட் என்னோட மெடிசின் எடுக்கிறதுக்காக டேபிள் கிட்ட போயிருந்தேன். சரியா அங்கிருந்து பார்த்தா அவங்களோட வீடு தெளிவா தெரியும். அப்பதான் அந்த வீட்டு முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்கிற சத்தம் கேட்டது. அப்ப நான் வெளியே வந்து எட்டி பார்த்தப்போ
அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் கார் வந்து நின்னுச்சு. ஆனா அது ரோஹனோடதோ அஞ்சலியோட காரோ இல்ல. காரோட டிரைவர் வெளியே வரவே இல்ல. ஆனா வீட்டை விட்டு மானசி மட்டும் வெளியே வந்தா, பாயில தோலை தூக்கி போட்டுக்கிட்டு. அப்ப அவ தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்ப காரோட பின் சீட்ல பாயில தூங்க போட்டுட்டு, அப்ப திடீர்னு பார்த்தா அவளோட கையில கன் இருந்தது. அப்புறம் அவ டிரைவருக்கு பக்கத்து சீட்ல போய் உட்காந்துக்கிட்டா. அப்புறம் கார் கிளம்பிருச்சு. நீங்க அந்த கார் நம்பரை பாத்தீங்களா? பார்த்தேன் சார். VCD 541. என்னாச்சு? மான்சி எங்க பாயல் எடுத்துட்டு எங்க போனா? என்னாச்சு சீதல்? பாயில தூக்கிட்டு மான்சி போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு தடுத்து நிப்பாட்டல? நான் முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன், யாராவது வேலைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுன்னு. ஆனா நீ என் பேச்சையே கேட்கல. இப்ப நல்லா அழு. நீங்க மான்சியோட போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணீங்களா இல்லையா? ஏதோ நம்பிக்கையின் பேர்ல அவங்கள வச்சுட்டேன் சார் நானு. இந்த மாதிரி பண்ணுவான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சரி சரி, நீங்க மான்சி அப்புறம் பாயலோட போட்டோ எங்களுக்கு கொடுங்க. இதை கொண்டு வரேன் சார். ஷீதல், பாயலும் மான்சி என்ன போட்டுட்டு இருந்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? அட நீங்க எதுக்கு சார் கத்துனீங்க? இந்த சீன்ல கத்துற ஷாட்லாம் இல்ல சார். இது என்னோட அவந்திக்கா கிடையாதுயா. இது வேற பொண்ணு, இங்க பாரு. ஐயோ என்ன சார் உளறீங்க? போனாங்கன்னு ஐயோ ஏதோ போனோம். இதோட மூஞ்சி கூட செதறி போயிருக்கு. அடே டே டே யாராவது போய் அவந்திக்காவை தேடுங்கடா. எங்கடா அவ? என்ன காப்பாத்துங்க. ஹெல்ப் ஹெல்ப். அவந்திகா, மாசிஜி அவந்திகாவை காப்பாத்துங்க. அவந்திகாவை காப்பாத்துங்க ஜி. ஏய் நம்பர் 1 பைந்தங்கொலி, ஓவரா வாய விட்டா நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணி கிழிச்சிருவேன்னு. என்னாச்சு இப்ப? நம்ம 2 பேரோட அஃபேர் கட்டு. கால் மீடியா. இனிமே நான் இவன் கூட ஷூட் பண்ண மாட்டேன். பேக் அப். ஐயோ அவந்திகா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். நீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார் நில். இந்த போனா என் ஷூட்டிங்ல தான் இப்படி வரணுமா? என் கரியரே முடிச்சு விட்டானுங்க, என் படத்தையே முடிச்சு விட்டானுங்க. இப்ப சிஐடியை கூப்பிட்டு ஆகணும்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த கார் எங்கேயும் தப்பிச்சு போக கூடாது. சரியா? கவனமா இருங்க. ஓகே. ரெட் கலர் மட்டீரா வண்டி. நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. VCD 541. அபிஜித், அந்த பாயில கிட்னாப் பண்ண மான்சியும் அப்புறம் அந்த கார் டிரைவரும் சிட்டியை விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு டோல்ல கிராஸ் பண்ணாதான் உண்டு. அந்த காரோட நம்பர், மான்சி அப்புறம் பாயலோட போட்டோ எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சிருக்கேன். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது மாட்டிப்பாங்க. அவங்க எங்கேயாவது மறைஞ்சிருக்காங்களோன்னு தோணுது சார். சிட்டியை விட்டு போகலையோ? ஆனா எவ்வளோ நாள் தான் மறைஞ்சே இருக்க முடியும்? ரேடியோல டிவில எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு. அதுல காரோட அவங்களோட டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த ரூட்ல? சரி, தேங்க்யூ. கண்டுபிடிச்சியா? சார், அந்த காரை கண்டுபிடிச்சாங்க. சரியா காலையில 7 மணிக்கு தைசா டோல்கேட்டை கிராஸ் பண்ணி அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். அம்மா, ஐயோ ரொம்ப அடிச்சிட்டாங்களே. ஐயோ ஐயா, என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்கய்யா. சார், இவரு ராகேஷ். இவரு கோரிகால பெட்ரோல் பங்க்ல நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாரு. இவரு அவங்கள பார்த்துருக்காரு, அந்த வண்டி ஓட்டினவன. அவன் இவரை ரொம்ப பயங்கரமா அடிச்சான். ஏன் அடிச்சா? எது எத்தனை மணிக்கு நடந்துச்சு சார்? காலைல 6 மணிக்கு சார். ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுக்கிட்டு கேஷுக்கு பதிலாக கிரெடிட் கார்டு கொடுத்தான். அது இல்லை சார், மிஷின் ரிப்பேர்னு சொன்னேன். அது கேட்ட உடனே என்னை போட்டு தொலைச்சி எடுத்துட்டேன் சார். நீங்க பயப்படாதீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க உங்களை அனுப்புறோம். அவ முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்க்க அப்படியே ரவுடி பையன் மாதிரி இருந்தா சார், வண்டியில ஒரு குழந்தை இருந்ததே, அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல. பார்த்தேன் சார். பின்னாடி இந்த குழந்தை படுத்துக்கிட்டு தான் இருந்தது. அவளு தூங்கிட்டு இருந்துச்சு. அம்மா, இவரை வச்சு அந்த ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிட்டு இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ சார். அவரை பார்த்த விடாதீங்க சார். ஐயோ பாருங்க சார், இப்படி அடிச்சாருங்க சார். சார், எங்க பொண்ணை பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா சார்? எங்க இருக்கா சார் அவ? இங்க பாருங்க, கவலைப்படாதீங்க. இது வரைக்கும் கிடைச்ச தகவல் படி உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவ சேஃபா தான் இருக்கா. ஆமா, அந்த கடத்தல்காரங்க கிட்ட இருந்து ஏதாச்சும் ஃபோன் வந்துச்சா? இது வரைக்கும் எந்த காலும் வரலையே சார். ஆனா அந்த கடத்தல்காரங்க எதுக்கு சார் பணம் கேட்கணும்? ஏன்னா நாங்க இப்ப இருக்கிற பங்களாவே வாடகைக்கு தான் இருக்கோம். கடத்தி பணம் கேட்கிற அளவுக்கு எங்க கிட்ட ஒண்ணும் இல்ல சார்.
சார் சார் இதான் சார் இந்த ஆளோட ஸ்கெட்சு. நீங்க இந்த ஸ்கெட்ச் ஒரு வாட்டி பாருங்களேன். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இல்ல இல்ல. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க. அப்புறம் கிட்னாப்பரோ இல்லை முன்பின் தெரியாதவங்க யாராவது கால் பண்ணாங்கன்னா எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஆனா சார் எங்களோட நீங்க குழந்தை. பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். பாயல் நல்லபடியா உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. நீங்க இப்ப கிளம்புங்க இங்க இருந்து. உசாக்கி பக்கம் தான் அந்த வண்டியை பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த பெட்ரோல் பங்க்காரர் சொன்ன அடையாளப்படி அவர் இங்கே எங்கேயோ தான் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்காரு. வண்டி இங்கேருந்து போயிடுச்சா இல்லை இங்கே தான் எங்கேயாவது இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் நம்ம இப்போ. சார், நம்ம எந்த டிரைவரோட ஸ்கெட்சை ரெடி பண்ணுமோ அவனை பத்தின தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்னென்ன வந்திருக்கு? அவன் பேரு ஜெகன். மும்பைல குப்பத்துல இருக்க ஒரு ரவுடி சார். 2 தடவை அரெஸ்ட் ஆயிருக்கான், ஆனா ஜெயிலுக்கு போல. அப்புறம் இந்த மான்சி வாயில தூக்கிட்டு அந்த ரவுடி கூட ஓடிட்டா. கடத்துறதுக்கு ஆள் பலம் வேணும்ல. எவ்வளோ தூரம் ஓடி ஒளிறாங்க நானும் பார்த்துட்றேன். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். என்ன எல்லோ கலர் சூட்டா? சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஜெர்னி வாட்டர் ஃபால்ஸில் ஒரு பொண்ணோட சடலம் கிடச்சிருக்கு. அவள் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. பாயலை கெடுத்துட்டு ஓடும் போது கூட மான்சி கூட அதே கலர் ட்ரெஸ் தானே சார் போட்டிருந்தா? ஒருவேளை அது மான்சியோ? ஜெர்னியா கிட்ட போங்க, எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம் சார், வாங்க. ஒரு நிமிஷம், நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் இங்கே இருங்க. ஓகே 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 சார். அப்படியே மான்சி எப்படி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அதே மாதிரி தான் சார் இவனும் போட்டிருக்கா. எல்லோ கலர் செல்வார் கமீஸ். பாடியோட நிலைமையை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கொலையை பண்ணிட்டு கண்டுபிடிக்க கூடாதுன்னு இப்படி பண்ணியிருக்காங்க. சார், முகத்தை ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க சார். ஆமாம் ஆமாம், இது மான்சேல வேற யாராச்சுன்னு சாலாங்கி சார் தான் இனி சொல்லணும். சார், ஒருவேளை இது மான்சின்னா அந்த குழந்தை பாயலும் அந்த டிரைவரும் எங்க போயிட்டாங்க? ஜெயவந்தி, இந்த கடத்தல் காரணம் அப்புறம் பொண்ணோட தடை ஏதாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க. எஸ் சார். ரெடி? வாஞ்ச் கிட்ட சொல்லி ஃபாரன்சிக் லேபுக்கு பாடி அனுப்ப சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி ஆச்சு, எங்க ஆச்சு? சார், எங்க படத்தோட சீன் படி படத்தோட ஹீரோ சமர்ஜி, அப்புறம் ஹீரோயின் அவந்திகாஜி, இவங்க 2 பேரும் கதைப்படி தண்ணிக்குள்ள குதிக்கணும். தண்ணிக்குள்ளேயும் குதிச்சாங்க. சமர்ஜி அவந்திகாஜியை காப்பாற்றணும். ஆனா சமர்ஜியோட கையில இந்த படம் வந்து மாட்டிக்கிச்சு சார். இங்கே பாருங்கள், இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபர்தராக ஷூட்டிங் பண்ண பெர்மிஷன் தர முடியாதுங்க. அதனால நீங்கள் வேற எங்கேயாச்சும் கொஞ்சம் பாருங்கள். சார், சார், இங்க அந்த பொண்ணோட ஹேர் பேண்ட் கீழே விழுந்திருக்கு. அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன குழந்தை இந்த பக்கம் வந்திருக்கு. பாயல் ஜெகன் அதாவது அது இருக்கணும். வாங்க பார்க்கலாம். லாலிபாப் உள்ள எடுத்து வைங்க. இதை
இங்கே யார் விழுந்து கிடக்குறது? சார் அந்த டிரைவர் தான் சார் இருக்கணும். பாயில தூக்கிட்டு இருந்த மான்சி ஓடினாலே அப்போ வந்து டிரைவரா இருக்கணும் சார். ரத்தம். சார் ஆ சார், இந்த மொபைல் ஃபோன் பக்கத்தில் விழுந்து கிடந்தது. இவனோடதா கொலகாரன் தான் தெரியல. ஒரு மெசேஜ் இருக்கு, அதில் ஓப்பன் இருக்கு. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு குழந்தைய தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடா. குழந்தைன்னு இவன் சொல்றது ஒருவேளை பாயலையா? இருக்கலாம். அங்கே மானசியோட சடலம், இங்கே இந்த ஆளோட சடலம், இப்படி பக்கத்தில் இருக்கிறது கண்டிப்பாக தற்செயல் இல்லை. சரி, ஒன்று பண்ணுவோம். அவங்க ஃபோர்ட்டுக்கிட்ட அந்த குழந்தைக்காக ஒரு ஆள் காத்துக்கிட்டு இருக்க போகிறாங்கல்ல, அவன் கையில் நம்ம ஒரு குழந்தைய கொடுக்கலாம். அது எப்படி? பார்த்துட்டே இருப்பே. அதுக்கு முன்னாடி இவன் யாரும் தெரிஞ்சுக்கோ. ஜெகன் அங்கிள், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லைம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. அப்புறமா நல்லா சாப்பிடுமா, நல்லா ரசித்து சாப்பிடு. அம்மா பாயல், இங்கே நீ நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், சரியா? இப்போதான் உனக்கு விடிஞ்சிச்சா? ம், சொல்றத கவனமா கேளு. குழந்தை என்கிட்ட தான் இருக்கு. இது வரைக்கும் அவ உயிரோட தான் இருக்கா. என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் தான் மறைஞ்சு இருக்கிறது? எனக்கு என்னோட பணம் வேணும். சீக்கிரம் போனை போடு. பாயல்மா, இன்னும் எதுவும் சாப்பிட வேணுமா? இல்ல, எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு. அப்ப போலாமா? வா. இல்ல, டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இது வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஓகே. சார், இத பாருங்க சார். சார், இது எப்படி நடந்துச்சு? இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டாக்டர் சார், ஏதாச்சும் தெரிய வந்துச்சா? இந்த பொண்ணோட முகத்தை வரைஞ்சாச்சு. இந்த லேடியோட முகம் இப்படித்தான் இருக்கும். ஓ, இந்த பொண்ணு மான்சி தான். ஓகே, இது மான்சின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருக்கிறதுலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது இந்த டெட் பாடியிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படியா? என்ன இது? அது என்னன்னா, இந்த ஆளு போட்ட டிஷர்ட்டோட பிளட்ல இருந்து ஒரு குழந்தையோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. குழந்தைங்களோட டிஎன்ஏவா? நிறைய குழந்தைங்களா? 3 குழந்தைங்களோட டிஎன்ஏ. பாயல் முன்விரோதம் காரணமாவோ இல்ல பகை காரணமாவோ கடத்தப்படல. இந்த ஆளுக்கு வந்த மெசேஜை பார்த்தா பாயலை பத்தியோ பாயலோட குடும்பத்தை பத்தியோ எதை பத்தியுமே மென்ஷன் பண்ணல. சார், சார்
சார் அவனை பத்தி தெரிய வந்துருச்சு சார். அவனோட பேர் பல்வந்த், ஷார்ட்டா பல்லு. சார் அப்புறம் இந்த பல்லு கொலை கொள்ளை கட்ட பஞ்சாயத்துன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்கான் சார். ஓ, பல்லுவோட கேஸ் ஃபைலா? அவன் பிரதர் சேத்தன் கூட சேர்ந்து வேலை பார்த்துருக்கான். சரி, நீங்கள் போய் அந்த சேத்தனை விசாரிங்க. பாயலை பற்றி ஏதாச்சும் தெரிய வரலாம். பல்லு அந்த குழந்தையோட போய் ஒருத்தனை சந்திக்க போகிறல, நான் அங்கே போய் என்னன்னு பார்க்குறேன். அங்கிள், உங்களுக்கு திடீர்னு எப்படி இவ்வளவு பெரிய மீசை வந்துச்சு? சொல்றேம்மா, சொல்றேன். அதுக்கு முன்னாடி வாயை மூடிட்டு அமைதியா இருக்கணும், சரியா? என்ன? சரி, நான் அமைதியா இருக்கேன். எப்பவுமே நீங்க தானே என்ன பலிக்கடை வாக்குறீங்க. சம்பவத்துல என்னதானா குருமா போடுறீங்க? என்னாச்சு அங்கிள்? ஒன்னும் இல்லடி ஆத்தா. பல்லு செத்துட்டாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வருவாங்க. ஏதோ ஒன்று சீக்கிரம் வந்தா போதும், இல்லைன்னா குழந்தை பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை, குழந்தை செம ஸ்மார்ட்டு. அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். நாங்கள் நல்லா அந்த பாப்பாவுக்கு புரிய வச்சிட்டோம். என்ன மீசை பெருசா இருக்கு? நீ பல்லு கிடையாதா என்ன? நான் பல்லு கிடையாது. ஆனா நீ அந்த வேலையா தானே வந்திருக்க. அப்போ பல்லு எங்க? நேத்து பாத்ரூம்ல வழுக்கு கீழே விழுந்துட்டான். அதனால வீட்டுல இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அதனால தான் என்ன அனுப்பி வச்சான், புரியுதா? ஓ, சரி 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 சரி. ஆமா, இந்த குழந்தை அதுதானே? அதே குழந்தை தான். கமான், ஃபாலோ மீ. போலாம் செல்லம். வாங்க, அடுத்ததான் இந்த கதை எங்கே தான் போகுதுன்னு பார்த்துருவோம். இது என்ன, இது புது பிரச்சனையா இருக்கு? அட போப்பா. சும்மா ஓரமா நின்று எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. வாங்க இங்க எல்லாரும் வாங்க வாங்க. இந்த சேத்தன் எங்க போனாரு? பல்வந்தரோட பிரதர். எங்களுக்கு என்ன தெரியும்? யாரு பல்வன், யாரு சேத்தன்? எங்களுக்கெல்லாம் யாரையும் தெரியாது. இங்க பாருங்க, நேத்து பல்வனை யாரை சுட்டு கொண்டுட்டாங்க. அவன் இறந்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி பல்வன் ஒரு குழந்தைய கடத்தி இருக்கான். அதனாலதான் நாங்க சேத்தனை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சேத்தன் எங்க போனான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பெல்லாம் யாரு அக்கம் பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போறாங்க? சொல்லுங்க. என்னப்பா? ஆமாங்கண்ணே. நிக்கல், பூர்வி,
நம்ம சிஐடில இருந்து வந்திருக்கோன்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் போல. இப்ப இவங்க பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறாங்க. யாரையுமே தப்பிக்கலாம் முடியாது. ஆமா சார், ஜெயில்ல பல ரூம்களை நம்ம காலி பண்ண போல இருக்கே. அப்பதானே இவங்க எல்லாரையும் உள்ள வைக்க முடியும். இங்க பாருங்க மேடம், உங்க கை ரொம்ப மென்மையா இருக்கே, காட்டுங்க. விலங்கு போட்டா தாங்குமா? விலங்கா? எனக்கு எதுக்கு விலங்கு போடுவீங்க? நல்லா இருக்கே கதை. மேடம், சேத்தன் பல்வன் மாதிரி கொலைகாரங்களுக்கு துணை போறது சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? ஒண்ணு நீங்க ஜெயில போய் கம்பி எண்ணணும், இல்ல இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போய் கல்லு உடைக்கணும், இல்ல ஜெயில இருக்கிற எல்லாருக்கும் களி கிண்டணும். ஆமா, உங்களுக்கு சமைக்கலாம் நல்லா வரும்ல. சேத்தனை பத்தி ஏதாவது தகவல் சொன்னாங்கன்னா இவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லன்னா நாங்க எதுக்கு ஜெயிலுக்கு போகணும்? நாங்க எதுவும் செய்யலைங்க. இவனுக்கு துணை போனா நாங்களும் ஜெயிலுக்கு போவோம். இவன் சொல்லவே இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாங்க. இவன் பேர் கான்சா சார். இவன் தான் எங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி மிரட்டினான். சேத்தனை பத்தி யாராவது விசாரிச்சுட்டு வந்தா சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். ஓ, சேத்தனோட எடுபடியா நீ? எழுந்துடா. தயா சார், என்ன அடிச்சிடாதீங்க. தயா சார், என்ன அடிச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் தயா சார். சத்தியமா குழந்தைய பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க எல்லாரும் இங்க விசாரணைக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சது. அதனால நீங்க கொஞ்சம் இவங்க கிட்ட பொய் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதான் சார். தயவு செஞ்சு விட்டுருங்க சார். இப்ப சேத்தன் எங்க இருக்கான்? அண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. ப்ளீஸ்ண்ணே, அவங்க கிட்ட நான் மாட்டிக்கினேண்ணே. என் மேலே கருணை காட்டுங்கண்ணே. தயவு செஞ்சு என் மேலே கருணை காட்டுங்கண்ணே. நான் உயிர் பழகினேண்ணே. ப்ளீஸ்ண்ணே அண்ணா. வேறு வழி தெரியாமல் நடந்தது சொல்லிட்டேண்ணே. என்னை விட்டுருங்கண்ணே அண்ணா. ப்ளீஸ்ண்ணே அண்ணா. ப்ளீஸ்ண்ணே அண்ணா. அவன் தான் சேத்தன். அவன் அதை அழுதுட்டு இருக்கானே. அவன் என்னடா சேத்தன் ரொம்ப ஆபத்தான ஆளுன்னு சொன்ன? இவனே யாரோட காலையே விழுந்து உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எப்படியாவது உங்க பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த துப்பாக்கியால மட்டும் என்ன சுற்றாதீங்க ப்ளீஸ். சுடக்கூடாதா? என்கிட்ட நடிக்கிறியா? எனக்கு சரக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டே நீ. ஆனா இப்ப என்கிட்ட நீ கதை சொல்ற. அப்ப என் பணம் எங்க? அது வந்து பல்லு பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு போனாரு. ஆனா எங்க போனாருன்னு தெரியல. அதனாலதான் பணத்தை வாங்கிட்டு வர முடியல. மன்னிச்சிருக்கேன். எனக்கு என்னோட பணம் வேணும். புரியுதா சேத்தன்? ஏன் பணம் இல்லைன்னா தேங்காய் மாதிரி உன் மண்டையை செதற விட்டுருவேன். ஏன்பா, அவர் தான் சுட வேணாம்னு சொல்றாருல, அப்புறம் எதுக்கு? சுடாதீங்கப்பா. நீங்கெல்லாம் யாரா? மாமியார் வீட்டுல இருந்து வரும். மாமியார் வீடா? எந்த மாமியார் வீடு? நீங்களா வழக்கமா அடிக்கடி போயிட்டு வர மாமியார் வீடு தான். வேற என்ன? சேத்தன், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அப்படியா? முடிஞ்சுதா? இப்ப மீதி ஆக்டிங்க பீரோல வந்து காட்டு. வா. ஆனா இது அந்த குழந்தை கிடையாதே. இது வேற யாரோ. அப்படின்னா இவங்க என்ன முட்டாளாக்க பாக்குறாங்க. ஹாய் மேடம். என்னங்க நீங்க கேட்ட அந்த குழந்தை? பாக்கி 5 லட்சத்தை கொடுத்தீங்கன்னா குழந்தைய கூட்டிட்டு நீங்க கிளம்பலாம். என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா? அம்மா, என்ன ஏமாத்த பாக்குறியா? ஏன்டி என்ன இப்படி நீ அடிச்சா? கைக்கு வாட்டமா இருந்தா கை வைப்பீங்களா? உனக்கு நான் எவ்வளவு பெரிய சின்ன ரவுடின்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். என் பேரு ரத்தன், ரணகல ரத்தன்.
அம்மா டேய் ரத்தன் பையா, எனக்கு ஒரு போட்டோ அனுப்புனாங்கல்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணு இல்ல, புரியுதா? அதனால இவளை திருப்பி அனுப்பிட்டு அதோட நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸா கொடுத்தல, அதையும் எனக்கு திருப்பி கொடு, புரியுதா? எனக்கு பாயல் தான் வேணும், இவ இல்ல, புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உனக்கு பாயலும் இல்ல பைசாவும் இல்ல. ஃப்ரெண்டி குழந்தைங்க இருந்து கூட்டி போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட எங்க ஓடுற ஜெயந்தி பிடி. நீங்க என்ன பண்ற? அண்ணா யார் நீங்கெல்லாம்? ஆமா இது ஒரிஜினல் கண்ணா? ஐயோ இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே விளையாடிக்கிட்டு இருக்கேன். ரத்தன், ரணகல ரத்தன் என் பேரு. இவங்க எல்லாரையும் துவைச்சு காய போடுங்கடா. என்ன ரொம்ப அவசரத்துல இருக்க போல? கிளம்புடி. இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க சார், நான் ஒன்னும் தப்பு பண்ணல. நான் இங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் தான் வந்தேன், வேற எதுவும் இல்ல. தத்தெடுக்க வந்தீங்களா இல்ல குழந்தைய கடத்த வந்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய குற்றம் தெரியுமா? எல்லாரும் பியூரோக்கு கூட்டிட்டு போங்க. சார் ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுங்க சார். சார் கொஞ்சம் பில்டப் கொடுக்கலான்னு போட்டி போட்டு பேசிட்டேன் சார், மன்னிச்சிருங்க. என்ன விஷயம்? சார் சார் நீங்களா சீடில இருந்து தானே வரீங்க? இல்ல இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்ல. நான் வந்து இனிமே நீ சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் பியூரோல சொல்ல வா. சார் சார் என்னை விட்டுருங்க, நான் வெறும் சின்ன அம்பு தான். இந்த சின்ன வயிற்றுக்காக ஏதோ சின்ன சின்ன தப்பா பண்ணுவேன் சார். சார் தயவு செஞ்சு அடிக்காதீங்க சார். சின்ன வயசுல இருந்து யாராவது என்ன ஒரு வாட்டி அடிச்சிட்டாங்கன்னா கூட போதும் சார், ஓன்னு உட்காந்து ஒரு வாரமா ஒப்பாரி வைப்பேன் சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க. லாவண்யா மேடம், இந்த சட்ட விரோதப்படி பாயல விலை கொடுத்து வாங்க போறேன்னு சொன்ன ஆள் யார்? எங்க அவன்? சார் அது மும்பைல இருக்கிற ஒரு ஆளு சார். அவன் ஒவ்வொரு பிசிஓல இருந்து எனக்கு கால் பண்ணுவான் சார். இது வரைக்கும் நான் அவனை பார்த்ததே இல்லை சார். அவன் என்கிட்ட பாயலோட டீடைல கொடுத்துட்டு சொன்னா, அதாவது பேமெண்ட்டை அங்க கொண்டு போய் சேர்த்துருன்னு. சார் எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை சார், அதனாலதான் இது எல்லாத்தையும் நான் பண்ணேன் சார். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல சார், இன்னும் 7 ஜென்மத்துக்கும் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். வாய் முடுறா. லோடன் பேசிக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சொல்றா, பல்லு அந்த குழந்தைய எங்க வச்சிருக்கான்ற உண்மையா சொல்லு. சார் பல்லு என்னோட பிரதர் தான் சார். ஆனா அவன் என்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான் சார், ரகசியமா தான் எல்லாத்தையும் பண்ணுவான் சார். பூர்வி கூப்பிட்டு போய் விசாரிங்க. அப்புறம் நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சார் நானும் இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் உங்களை மாதிரி தெரிஞ்சுக்க தான் சார் ட்ரை பண்ணேன். நீங்க யாரு? சார் என் பேர் மீனாட்சி. நான் என்ஜிஓவில் வேலை பண்ணிட்டு இருக்கேன். அது சைல்டு வெல்ஃபேருக்காக வேலை பண்ற ஒரு என்ஜிஓ. நடிக்கிறத நிறுத்து. சார் சத்தியமா இவனை எங்கேயும் பார்த்ததில்ல சார், தெரியாது சார். பல்லுவனங்கிட்ட நான் இவனை பார்த்ததே இல்லையே சார். அப்புறம் எதுக்காக மறைஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? சார் ஒரு பொம்பளை ஆக்சுவலாக எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா சார். அவள் சொன்னா, அதாவது ஜெகனும் மான்சியும் பாயல்னு ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு பஸ்ஸல் பக்கம் போகிறதா. அப்புறம் சார் பாயலை பின்தொடர்ந்து நீங்கள் போங்கன்னு அவள் என்கிட்ட சொன்னான். பாயலை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பாயல் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அது அந்த கேசர் பக்கத்தில் பழைய பங்களால ஜெகன் கூட. ஜெகன், ஜெகன், நீங்க எல்லாம் இங்கேயே இருங்க. பாயல், ரத்தம். இங்க ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு.
இதை வச்சு தான் யாரையோ தாக்கியிருக்காங்க. சார், இவன் தான் ஜெகன் சார். செத்துட்டான். யாரை தேடி வந்தோமோ அவனே செத்துட்டான். சார், பாயல் எங்க போயிருப்பா? இவனை யார் கொண்டாங்களோ அவன் தான் தூக்கிட்டு போயிருப்பான். அக்கம் பக்கத்தில் நல்லா செக் பண்ணுங்க. அப்படியே ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருங்க. ஜெகனை கொலை பண்ணியிருக்காங்க. என்ன, ஜெகன் இறந்துட்டாரா சார்? அப்போ பயல் காணாம போயிட்டா. நீங்களாம் சரியான 1ஆம் நம்பர் முட்டாளுங்க. குழந்தைகளை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா கடத்தப்பட்ட இடத்துக்கு முதல்ல எங்களை நீங்க சந்தேகம் இல்லாம கூட்டு வந்திருக்கணும். ஹலோ சார், யாரோ லேடி ஃபோன் எடுக்கிறாங்க. ஹலோ, யாரு? ஏதும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க தான் ஷீதலா? மாஹிமார்ல கூட ஒரு வீடு இருக்கு. ஆமா, சரிதான், நான் தான். ஆனா நீங்க யாரு? ஷீதல் மேடம், நான் அப்ஜித் பேசுறேன், சிஐடில இருந்து. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க தானே பாயல கண்டுபிடிக்க என்கிட்ட சொன்னீங்க. ஆனா மொசைல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன? இல்லையே, எனக்கு தெரியாதே. நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, பாயலை கவனிக்க சொல்லி எந்த என்ஜிஓ ஒர்க்கர் கிட்ட நீங்க சொல்லி இருந்தீங்களோ அந்த மீனாட்சி இப்ப என் கூட தான் இருக்காங்க. மீனாட்சி? யார் மீனாட்சி? எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே. அது போக நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்லலையே. இந்த நம்பர்ல இருந்து மீனாட்சியோட போனுக்கு நிறைய கால் வந்திருக்கு, புரியுதா? நான் உண்மையதான் சார் சொல்றேன். எனக்கு எது தெரியாது. நான் மீனாட்சிக்கு எந்த காலும் பண்ணல. பண்ணலையா? அப்ப யார் பண்ணிருப்பா? இன்னைக்கு அப்பா தன்னோட பிரின்சஸ்க்கு ஒரு சூப்பர் வாட்டர் ஃபால்ஸை காட்ட போறாங்க. வாட்டர் ஃபால்ஸ். மாஞ்சி ஆண்டியும் ஜெகன் அங்கிளும் எனக்கு ஏற்கனவே வாட்டர் ஃபால்ஸ் அப்படியா? காமிச்சிருக்காங்க. அப்ப மறுபடியும் நீ இன்னொரு தடவை பாரு. ரோஹன், வாட்டர் ஃபால்ஸை பார்க்கறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நீ முதல்ல இறங்குடி, அப்புறம் தெரிஞ்சுக்குவ என்ன அவசியம் இருக்குன்னு. வாமா பாயல். வா. மை பிரின்சஸ். இங்க பாருமா. நைஸ். நோ, பாத்தீங்களா, வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ நான் உங்களை இங்கே நிற்க வைக்க போகிறேன். முன்னாடி பாருங்க, வாட்டர் ஃபால்ஸ் எவ்வளோ அழகா இருக்கு. அப்படிதானே பாயல்? எனக்கு தெரியும், நீ ரொம்ப தைரியமான பொண்ணு. வாட்டர் ஃபால்ஸை பார்த்தா உனக்கு பயமே இல்லை. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. வாடா, வா வா. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? எழுந்து. ரொம்ப ஆட்டம் போடுறடா நீ. நிறைய திட்டம் போட்ட போல இருக்கு. நாதாரி. பூர்வி, பாயல கூட்டிட்டு போ. இப்ப சொல்றா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணா? சார், இது எல்லாமே ரோஹன் போட்ட திட்டம் தான் சார். இவன் மேல இருந்த பயத்தை தான் நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாம போச்சு. நான் உன்னை கவனிச்சுட்டே தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் இருக்கேன்னு சிஐடிக்கு எப்படி தெரிய வந்தது? ஷீதல் என்கிட்ட சொன்ன அஞ்சலி ஒரு கட்டாயத்தினால அவங்களோட லேண்ட்லைன் ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னு. ஏன்? பாயலை மானசியை வச்சு நீ தானே கடத்தின? ஆமா சார். ஆனா இந்த ரோஹன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான். அப்பதான் பாயல் தன்னோட உண்மையான அம்மா அப்பாவை பார்க்க முடியும்னு. என்ன? நீங்க பாயலோட அம்மா அப்பா இல்லையா? இல்ல. அப்படின்னா இந்த குழந்தை பாயல் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? கை குழந்தைங்களை நாங்க கடத்தினதுக்கு அப்புறம்
கொஞ்சம் பெருசானதுமே அவங்கள நாங்கள் நல்ல ரேட்டுக்கு அவங்கள விற்றுருவோம். பாயல் அவங்கள ஒரு குழந்தை. என் முட்டாள் மனைவிக்கு அந்த பாயல் மேலே எப்படி திடீர்னு தாய்ப்பாசம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அவள் தன்னுடைய சொந்த புருஷனுக்கு எதிராகவே திட்டம் போட தொடங்கிட்டா. நான் பாயல மான்சி ஜெகனோட உதவியோட இவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டேன் சார். அவளோட உண்மையான அம்மா அப்பா கூட சேரணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையான அம்மா அப்பா கிட்ட போறதுக்கு பதிலு இவன் அனுப்பி வச்ச பல்லுவோட அவ மாட்டிக்கிட்டா. இந்த குழப்பத்துல பாவம் மான்சி இறந்து போயிட்டா. ஆனா ஜெகன் பல்லுவோட கதையை முடிச்சுட்டு பாயலை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டான். நாங்கள் பாயலை தேடி வந்துகிட்டு இருக்கிறப்போ நீ அஞ்சலியையும் பாயலையும் கொல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்க. பல்லு மான்சியை கொலை பண்ணிட்டா. அதே மாதிரி ஜெகனையும் நீங்கள் எல்லாரும் கொலை பண்ணிட்டீங்க. குழந்தைங்கள வாங்கி வெளியூருக்கு விற்கிறவங்க தானே நீங்கள். உங்களெல்லாம் தூக்கில் போட்டு கொன்னாலும் அது பத்தாதுடா.